உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். அரசியல் கலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் நாங்கானி. எனக்கு உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இலங்கை தீவில் நடந்து முடிந்த அரசு தலைவருக்கான தேர்தல், அதன் பின்னர் இந்தியாவுடைய வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கைக்கு பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அந்த பயணத்தினூடாக தலைவர்களை சந்தித்திருக்கின்றார். அரசு தலைவர் அனுர குமார திசாநாயக்காவை சந்தித்து அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஹரணி அவர்களை சந்தித்திருந்தார். ரணில் விக்ரமசிங்கா மற்றும் சஜித் பிரேமதாசா போன்றவர்களை சந்தித்திருக்கின்றார். ஒரு நீண்ட நாள் பயணமாகவும் பயணத்தை முடித்துவிட்டு உடனடியாக டெல்லி திரும்பிவிட்டார். அனுர குமார திசாநாயக்காவுக்கு டெல்லிக்கு வருமாறும் அழைப்புதலை கொடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. என்ன அவதானித்தீர்கள் என்று கூறுங்கள் எங்களுடைய. இந்தியா கூடுதலாக இப்போது தற்போது இருக்கிற இலங்கை அரசை தன் வசம் இழுப்பதற்கான முழு முயற்சியையும் முழு முயற்சியில் இறங்கி இருப்பதைத்தான் இது காட்டுகின்றது. இதில் இரண்டு விடயங்களை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று, இப்போது அதாவது இறுதி முயற்சியாக சிங்கள தேசத்துடன் முற்று முழுதாக இணைந்து பணியாற்ற இந்தியா விரும்புகின்றது, அதை தெரிவிக்க விரும்புகின்றது. எனவேதான் சிங்கள தரப்பினரை மட்டும் சந்தித்து விட்டு அவர் திரும்பி விட்டார். வந்தது இரண்டு நோக்கம். ஒன்று, த நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் என்ற கொள்கை. இரண்டாவது சாகார் என்ற அது எழுதப்படாத அல்லது வரையப்படாத ஒரு உடன்பாடு. மோடி அவர்கள், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற பின்னர் 2015ஆம் ஆண்டு அவர் மொரிசியஸுக்கும் சிசல்ஸ் தீவுகளுக்கும் பயணம் மேற்கொண்ட போது இந்த ஒரு அதாவது செக்யூரிட்டி அண்ட் குரோத் ஃபார் ஆல் இன் த ரீஜன் என்று சொல்லி சாகர், அதோட சுருக்கமா சொன்னா சாகர், அதை அமுல்படுத்துவது, அதாவது அந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற தீவுகளை இணைந்து ஒன்றாக அதை அபிவிருத்தி செய்வதும் பாதுகாப்பதும் என்ற ஒரு போர்வையில் நாடுகளை இணைப்பதற்கு அவர்கள் முதலில் இதை மொரிசியஸும் சிசல்ஸ் தீவுகளையும் இலங்கையையும் இணைக்க முற்பட்டிருந்தனர். அதன் பின்னர் மாலத்தீவு, நேபாளம், பூட்டான், பங்களாதேசம், மடகஸ்கர், மற்றது கொமரோஸ், இந்த நாடுகளையும் இணைப்பதற்கான முயற்சி. அதற்கான கூட்டங்களும் கூட்டப்பட்டன. ஆனால் அது ஒரு எழுதப்படாதது ஒன்று. அதன் முக்கிய நோக்கம் பாதுகாப்பு என்றது. அதே நேரம் இந்த சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் என்ற திட்டத்தில நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் ஃபோரம் ஃபார் சைனா ஆப்பிரிக்கா கோஆபரேஷன் ஒன்று இருக்குது. அதாவது ஆப்பிரிக்க நாடுகளுடன் சீனா மேற்கொண்டிருக்கின்ற உடன்பாடுகள், ஆப்பிரிக்காவின் தீவுகளை சீனா இவ்வாறு கையகப்படுத்துகின்றது என்று. அடுத்ததாக சைனா இந்தியன் ஓஷன் ரீஜன் ஃபோரம் என்று சொல்றது. அப்ப இந்த ரெண்டு, அது இந்து சமுத்திர பிராந்தியத்தில் இருக்கிற தீவுகளை, இதுக்கு ஒரு மாற்றீடாகவும் அடுத்ததாக ப்ளூ ஓஷன் எக்கானமி என்று சொல்றது, அதாவது கடல் பரப்பில இருக்கின்ற, அதாவது போக்குவரத்து ஒரு எக்கானமி, கடலுக்குள் இருக்கின்ற கனிம வளங்கள் ஒரு எக்கானமி. இப்ப இதுகளை கையகப்படுத்துவதற்காக ஒரு நகர்வைத்தான் இந்த சாகார் என்று கூறுவது. அதற்கு பல ஒத்துழைப்பு வேணும். ஆனால் இந்த சாகார் என்ற அமைப்பில நீங்கள் பார்த்தீர்கள் தொடர்ச்சியாக குழப்பம். மாலத்தீவு கைவிட்டு போனது. அடுத்ததாக பங்களாதேசம் இப்போது பிரச்சனை, அதுவும் கைவிட்டு போனது. இப்போது இலங்கையும் இந்தியா எண்ணியபாடு சஜித் பிரேமதாசாவோ அல்லது ரணில் விக்ரமசிங்காவோ அங்கு வரவில்லை என்ற போது அதுவும் இந்தியாவுக்கு ஒரு ஏமாற்றம். அப்ப இப்ப இலங்கையை எந்த பாடுபட்டாவது தனது கையுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இந்தியாவுக்கு ஏற்பட்டது. எனவேதான் அவசரமாக வந்தது மட்டுமல்லாது இலங்கையில் இருக்கின்ற சிங்கள தரப்பினரை மட்டும் அவர் சந்தித்து சென்றிருக்கின்றார். அனுர குமார திசாநாயக்காவுக்கு அங்கு வருமாறும் அழைப்பு கொடுத்திருக்கின்றார்.
அதாவது தென்னிலங்கை வந்து ஒரு பலமான அரசியல் பின்புலத்துடன் வரப்போகிறது என்பது இந்தியாவுக்கு தெரிகின்றது. என்று சொன்னால் இந்தியாவை பொறுத்தவரையில் அயல் நாடுகளோ அல்லது எதிரி நாடுகளோ அரசியலில் பலவீனமாக இருந்தால் இந்தியாவுக்கு கையாளுவது சுகம். எனவேதான் அரசியலில் பலவீனமானவர்களை தக்க வைப்பதுண்டு. ஆனால் இப்போது மறுபலமாக நடந்துவிட்டது. இந்தியாவின் அரசியல் பலவீனமாக இருக்கின்றது, சுத்தவர நாடுகளின் அரசியல் பலம் பெற்றுக் கொண்டு வருகின்றது. அப்ப இந்த நிலையில் இந்தியா வந்து தன் கொள்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது எவ்வளவு தூரம் இலங்கை அரசுடன் ஒத்து போகும் அல்லது சரிவரும் என்பதுதான் அனுர குமார திசாநாயக்காவுடைய தொனியில் ஒரு மாற்றம் இருக்கிறதா? தெரிவு செய்தவுடன் அவருடைய பேச்சுக்களை பார்க்கும் பொழுது கொஞ்சம் இறுக்கமாக தன்னுடைய நகர்வுகளை மேற்கொள்வது போல் காட்டியிருந்தாலும் சீனாவோடு நெருக்கமாக இருப்பது தொடர்பாக கூறியிருந்தார்கள். 3 வாரங்கள் கடந்திருக்கின்ற நேரத்தில் அவருடைய தொனியில் மாற்றம் வந்திருக்கிறதை நீங்கள் அவதானிக்கிறீர்களா? இந்தியா தொடர்பாக இந்தியாவையும் சீனாவையும் அரவணைத்து போவேன் என்றுதான் அப்பையிலிருந்து அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். ஆனால் செயற்பாடுகள் வந்து அவ்வாறு இருக்க தேவையில்லை. அது வந்து ஒரு டிப்ளமேட்டிக்காக கூறுவது. அவர் அரசு தலைவரான பிற்பாடு பல அரசியல் தலைவர்கள், இப்ப ரஷ்யாவின் தூதுவர், அமெரிக்க தூதுவர், இந்திய தூதுவர் ஆக இருக்கலாம் அல்லது ஜப்பானாக இருக்கலாம், பெருமளவானவர்கள், கனேடிய தூதுவரோ பிரித்தானியாவின் தூதுவர், பெருமளவானவர்கள் போய் சந்தித்து வந்திருக்கிறார்கள். இப்ப சீனா இந்த இடத்தை நிரப்ப போகிறதுன்றது இந்தியாவுக்கு தெரிகிறது. இப்ப இந்தியா ஒன்றை யோசிக்கின்றது என்னென்று சொன்னால், தான் இலங்கை அரசுடன் இன்னும் விட்டு கொடுத்து போக வேண்டும். நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி என்று சொல்றத இப்பதான் இந்தியா உணர்ந்திருக்கிறது. இவ்வளவு காலம் இந்தியா என்று சொன்னால் ஒரு அதட்டும் தொனியில் தான் இவ்வளவு காலம் அந்த நிர்வாகத்தை வைத்துக் கொண்டிருந்தது. இப்போது அதை முடிவுக்கு வந்து விட்டது. அதாவது இதைத்தான் நாங்கள் கூறுவது பல்முனைவாக்கப்பட்ட உலக ஒழுங்கு என்று சொல்லி. இனிமேல் அந்த சண்டித்தனங்கள் சரிவராது. இப்போது இலங்கையுடன் ஒரு இறங்கி சென்று ஒரு நட்புறவை பாராட்டினால் என்ன என்று இருக்கிறது. ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால், இறங்கி சென்றாலும் அதுக்கு இலங்கையும் ஒரு இதய சுத்தியுடன் செயற்படுது. இப்ப அவர் வந்தவுடனே PFS என்ற இந்தியாவின் அந்த நுழைவு அனுமதியை வழங்குகின்ற நிறுவனத்தை முதலில் இந்தியாவிலிருந்து அகற்றியிருந்தார். அடுத்ததாக காற்றாலை மின்சாரத்தை நிறுத்த போவதாகவும் அவர் கூறியிருந்தார் என்றால், அது உண்மையில் அவர் இந்தியா வந்து இலங்கையில் இருக்கிற பலத்தை கொள்ளையடிப்பதாக இந்திய முதலாளிகள் என்று சொன்னால் அதானி குழு வந்து எவ்வாறு இந்தியாவை கொள்ளையடித்ததோ அதே போல நாடு கடந்து இலங்கையை கொள்ளையடிப்பதாகத்தான் அவர்கள் ஸ்ரீலங்கா அரசு எண்ணுகின்றது. ஆனால் உண்மையா அது தமிழர்களின் நிலம், அதனை அவர்கள் கொள்ளையடிப்பதாகத்தான் கருதுகின்றது. அதே போல திருகோணமலையை நீங்க பார்த்தீங்கன்னா சம்பூர் அல்லது கப்பற்துறை பகுதியில் காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் என்று சொல்லி அவர்கள் அங்கு 1972ஆம் ஆண்டிலிருந்து குடியேறிந்தவர்களை எழுப்புவதற்கான முயற்சியை மேற்கொள்கிறார்கள். உண்மையில் அது அந்த காற்றாலை என்பது கடலுக்குள் போடலாம், கடற்கரையில் போடலாம், அல்லது வெவ்வேறு இடங்களில் தான் போடுவதென்று, மக்கள் இருக்கிற இடங்களில் மக்களை குடியெழுப்பி விட்டு போடுவது என்பது இந்த ஒரு நாடுகளில் நடைபெறுவதில்லை. அது புதிதாக இலங்கையில் தான் நடைபெறும். அதுவும் இந்தியா அதனை செய்வது வந்து அதற்கு எதிராக பல போராட்டங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. அதுவும் வந்து அனுரகுமார திசாநாயக்காவின் நடவடிக்கையால் இந்தியா தனது பிடி மெல்ல மெல்ல இழக்கப்பட போகிறது என்ற நிலையில் தான் அவசரமாக ஜெயசங்கர் அவர்கள் வந்திருக்கிறார். பேராசிரியர் ஜெயசங்கர் அவர்கள் வந்தவுடன் 50 தமிழக மீனவர்களை விடுதலை செய்திருக்கிறார்கள். இது என்ன செய்தியை கூறுகிறது? இதைத்தான் நான் கூறுகிறேன், அந்த நல்லெண்ண அடிப்படை என்று சொல்லி. இப்போ பாருங்கள், இப்ப இந்தியாவுடன் தாங்கள் நல்லதாக இருக்க போவதாக ஒரு சமிக்கையை காட்டுவதற்கு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் 50 மீனவர்களை விடுதலை செய்திருக்கிறார்கள். அதை இந்தியாவின் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினரும் அதை கேட்டிருந்தார். ஆனால் தமிழர்களுடன் நல்லுறவை வளர்க்க போகிறோம் என்றெல்லாம் கூறின என்னத்தை செய்திருக்க? அரசியல் கைதிகளை விடுவர் என்று சொன்ன விட்டார்களா? இல்லை. காணி எதுவும் விடுவித்தார்களா? இல்லை. படை முகாம்களை அகற்றினார்களா? இல்லை. ஹை செக்யூரிட்டிஸும் இல்லை. மாதவன மயிலத்தினமும் இல்லை. ஆனால் இந்தியாவுக்கு உடனடியாக செய்திருக்கிறார்கள். ஆனால் தமிழர்கள் ஏன் கூறுகிறார்கள்? அனுரா வந்துட்டார், அதை தரப்போகிறார், இதை தரப்போகிறார் என்று. அந்த ஒன்றும் செய்யவில்லை, இதுவரை எதுவும் செய்யவில்லை. அதான் அந்த இதுல முக்கியமானது, எதுவும் செய்யவில்லை. ஆனாலும் நாங்கள் அந்த என்ன கூறுவது, இதை எவ்வாறு கூறுவது என்று தெரியவில்லை. ஒரு வெற்று கோஷங்களும் கனவுலகம்,
கனவுலகத்திலும் கற்பனை உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதான் நீங்கள் கூறுவதை பார்த்தால் எவ்வாறு 50 மீனவர்களை விடுதலை செய்து நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தினாரோ அதே போல் அனுர குமரதிசநாயக்கா அவர்கள் தமிழர் தொடர்பாக நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன, அதில் ஓரிரு விடயங்களை உடனடியாக செயல்படுத்தி காட்டினால் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தலாம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் என்று நான் உணர்கிறேன். அவ்வாறு உணர்வதில் தவறு இருக்கிறதா? இல்லை, அதைத்தான் முதல் செய்ய வேண்டும். அதை முதல் செய்யுங்கள். அதற்கு பிற்பாடு தான் மிகுதியை நாங்கள் பார்க்கலாம். அது இனப்பிரச்சனை என்பது அது ஒரு முக்கியமான பிரச்சனை. ஆனால் முதலில் நீங்கள் ஒன்றா வாழ்வோம், ஒரே இலங்கையர்கள், ஒரே சமூகம் என்றெல்லாம் கூறுகிறீர்களே, ஏதாவது இப்ப இந்தியாவுக்கு இவ்வளவுக்கு செய்கிற அளவுக்கு தமிழ் மக்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்திருக்கிறீர்களா? இல்லை. ஏனென்றால் இன்னும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சொன்னால், தமிழர் பிரதேசத்திலும் உங்கள் கட்சியை வளர்த்து அங்கேயும் தமிழரின் இருப்பில்லாமல் அழித்து விடுவது. அதுதான் முக்கியமான என்று சொன்னால், இப்போதைக்கு தமிழர்களை ஏமாற்றி அவர்களின் பிரதேசத்திலும் ஜேவிபியின் ஆதரவான தமிழர்களில் இருக்கிறார்கள். இப்ப துரையப்பாவை பொறுத்தவரையிலும் அவர் ஒரு தமிழர், சிங்கள கட்சியில் தான் இருந்தார். இப்ப சிங்கள கட்சியில் இருக்கிற எத்தனையோ தமிழர்கள் இருக்கிறார்கள். இப்ப விஜயகலா மகேஸ்வரனை பொறுத்தவரையில் அவர் ஜேவிபியில் தான், ஐக்கிய தேசிய கட்சியில் தான் இருந்தார். இப்ப அங்கையரை பொறுத்தவரையில் மைந்தான சோதர கட்சி தான் இருந்தார், மொட்டோ கட்சியில் தான் இருந்தார். அப்படி சிங்கள கட்சியில் இருக்கிற தமிழர்கள் இருக்கிறார்கள். அப்ப சிங்கள கட்சியில் தமிழர்களை இணைத்து அந்த தமிழர்களுக்குரிய பிரதிநிதித்துவம் இல்லாமல் செய்து விட வேண்டும் என்பதுதான் நீங்கள் செய்கிறீர்கள். அதாவது மறைமுகமாக முதுகில் குத்த போகிறீர்கள். ஆனால் அதற்கு ஆதரவாகவும் ஒரு கூட்டம் திரிகிறது. அதான் அந்த முக்கிய பிரச்சனை. எனவே நீங்கள் கூறுவது போல் நல்லெண்ண சமயங்களை வெளிப்படுத்தினால் மண்ணிலும் சரி புலத்திலும் சரி ஒரு சிலர் சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்க்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அதான் நீங்கள் கூறுவது சரி. நல்லெண்ண சமிக்கைகளை வெளிப்படுத்த, குறிப்பாக குருந்தூர் மலையில் பாருங்கள், காலாகாலமாக இருந்த அடையாளங்களை அழிப்பதற்காக எவ்வளவு முயற்சி எடுத்தார்கள். அதை கூட தடுத்து நிறுத்தினால் ஓரளவுக்கு மக்கள் திருப்திப்படுவார்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் போல எனக்கு நான் உணர்கிறேன். இனி பேராசிரியர் ஜெயசங்கர் அவர்களுடைய பயணம் தொடர்பாக நீங்கள் கூறப்பொழுது, சில நாட்களுக்கு முன்னதாக இந்தியாவுடைய தூதுவர் தமிழ் தரப்பினரை சந்தித்திருந்தார். அவர் மட்டும் சந்தித்து நான் நினைக்கிறேன் கணக்கெடுத்து பார்த்துவிட்டு தகவலை கொடுத்தாரோ, அதனுடைய ஒரு விளைவாகத்தான் ஜெயசங்கர் அவர்கள் தமிழ் தரப்பை இந்த தடவை சந்திக்க சென்றிருக்கிறார் என்று நீங்கள் அப்படி பார்க்கிறீர்களா? உண்மைதான். தமிழ் தரப்பை பொறுத்தவரையில் அது ஒரு அந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு ஒருங்கிணைவு வந்திருந்தது. அதனையும் மல்லினப்படுத்தி அதனையும் சீரழித்து அதில் கூட ஒருங்கிணைய விடாமல் கட்சி தங்கள் பேராசை, தங்கள் அதாவது சுயேட்சையாக நிற்பது. பல்கலைக்கழகங்களை பார்த்தால் அது அதுக்கு மேல பல்கலைக்கழகங்கள் என்பது நெறிப்படுத்துவது. நீங்கள் அரசியலுக்குள் குதிப்பதில்லை, நீங்கள் நெறிப்படுத்துவதும் ஆதரவுகளை வழங்குவது. இப்ப என்னன்னா, பல்கலைக்கழகத்தில் இருக்கிற எல்லா விரிவுரையாளர்களும் போட்டியிட்டாலும் நீங்கள் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறது. என்னென்றால் அதுதான் அந்த ஒரு குழப்பம். அது என்னன்னு சொன்னால், அது அந்த இனத்துக்கு எதிரான புலனாய்வு சக்திகளும் எதிரி கடுமையாக பணியாற்றுவான். அப்ப எதிரி எல்லா இடமும் கூறுவான். அவனுக்கு 4 வாட்ஸ்அப்பை திறந்து அதை நடத்துவதற்கு, அதில் கொஞ்சம் பேரை சேர்த்து அதில் கொமெண்ட்ஸ்களை எழுதுவதற்கெல்லாம் அவங்க சம்பளத்தை வச்சு ஆக்களை வச்சிருப்பாங்க. அது அவங்க அப்படித்தான் செய்வாங்க. ஆனால் அதையெல்லாம் மேவி நின்று பிடிக்கிற அளவுக்கு இன்னும் கட்டுக்கோப்பாக வளரவில்லை. அது 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 மட்டும் கட்டுக்கோப்பாக வளரவில்லை என கட்டுக்கோப்பாக சிதைந்து போனோம் இந்த 15 வருடங்களில். இந்த புலம்பெயர இருக்கிற அமைப்புகள் கூட இதனை சிந்தித்து ஒரு செயற்பட வேண்டும் என்ற நிலை இல்லை. இது ஒரு நினைக்கிறேன் இறுதி அழிவாகத்தான் இருக்கும். இதற்கு பிறகு இனி இதுல வீழ்ச்சி பெற்றால் இனி பூச்சியத்திலிருந்து மீண்டும் ஆரம்பிக்கணும். சில பல அடுத்த தலைமுறை அதனை செய்யலாம், அடுத்த தலைமுறை தான் அதனை செய்யலாம் என்றுதான் நான் யோசிக்கிறேன். ஏனென்றால் இந்த தலைமுறை சரியாக வழிகாட்டவும் இல்லை, சரியாக செயற்படவும் இல்லை, தன் செய்த உதவியை கூட சரியாக செய்யவில்லை. முழு உதவியையும் சிங்கள அரசை பலப்படுத்துவதற்கும், சிங்கள அரசின் செய்ய வேண்டிய வேலைகளை கட்டுறதும் கோயில கட்டுறதும் பாடசாலை சிங்கள அரசுக்கு காசை மிச்சம் பிடிச்சு கொடுக்கும் வேலையையும் செய்தார்களே தவிர ஒரு தமிழரை முன்னகர்த்துவதற்கோ, அவர்களின் அரசியல் அபிலாஷைகளை வளர்த்தெடுப்பதற்கோ, அவர்களை அந்த தாயத்து மண்ணில் அவர்களின் இருப்பை பேடுவதற்கோ எதுவும் செய்யவில்லை. அந்த இருப்பு போய்விட்டது. அதாவது பௌத்த ஆலயங்களின் வருகை, தொல்லியல் திணைக்களம்,
மற்றது இராணுவம் என்று சொல்லி அந்த இருப்பு போய்விட்டது, காணி அபகரிப்பு என்று சொல்லி. இப்போது அந்த கொஞ்ச நஞ்ச அரசியல் பலத்தையும் சீரழிக்கின்ற ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைய போகின்றது. இதனை ஏதாவது ஒரு வகையில் யாராவது காப்பாற்ற வேண்டும். பார்ப்போம். ஏன் இந்த நிலைமைக்கு காரணம் என்ன? இப்ப நீங்கள் பாருங்கள், ஜனாதிபதி தேர்தல் நடந்த பொழுது அந்த நிலைமைகளை இவர்கள் உன்னிப்பாக அவதானித்திருப்பார்கள். அங்கே எவ்வாறு அது நடக்கின்றது என்ற விடயங்களையும், தமிழர் தாயகத்திலும் தமிழர்களே இந்த குழப்பங்களை ஏற்படுத்தியது. முன்னணியினுடைய நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும், இனி சுமந்திரனுடைய நிலைப்பாடு தெரியும். இனி பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவோம் என்று தொலைக்காட்சியை சொல்லிவிட்டு அங்கால் தங்களுடைய பகுதிகளுக்கு சென்று சஜித்துக்கு வாக்கு போடுங்கள் என்று சொன்ன ஸ்ரீதரன் என்று கூறுகிறார்கள். மாவை சேனாதராஜா போன்றவர்கள் எல்லோரும் அவ்வாறு தான் செயல்பட்டார்கள் என்று கூறுகிறார்கள். இதில் நாங்கள் எவ்வாறு, நான் இதான் அடிக்கடி சொல்லுவேன், நாங்கள் மற்றவர்களைத்தான் குறை சொல்லுகிறோம், எங்களுடைய பக்கத்தில் இருக்கின்ற குறையை நாங்கள் பார்க்காமல் இருப்பதுதான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஏன் இவர்கள் இப்படி ஒரு நிலைமையில் நிற்கிறார்கள்? அதாவது இலங்கை தீவில் நடந்த சம்பவங்களை எல்லாவற்றையுமே இவர்கள் உணர்ந்தவர்கள், பார்த்தவர்கள், அனுபவித்தவர்கள். ஏன் ஒரு சரியான ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர முடியாமல் இருக்கிறார்கள்? கூடுதலாக இனம் சார்ந்து சிந்திப்பதில்லை. அதிலும் நீங்கள் பார்க்கலாம், இனத்துக்காக உயிரை கொடுக்க போகிறோம் என்று சொன்ன ஏனைய இயக்கங்களை சேர்ந்த போராளி கட்சிகள் தான் இப்போது அது அற்ப பதவிகளுக்காகவே தங்களுக்குள் அடிபட்டு மோதுப்பட்டு இருக்கிற அரசியலையும் இல்லாது செய்கிற இழுபறைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு வாழ்க்கை தேவையான்றது நாங்களே யோசிக்கிறோம். பேசாமல் எங்கேயாவது ஒரு மூலையில் இருந்து விட்டு போகலாம், இப்படி ஒரு பிழைப்பு தேவையான்ற அளவுக்கு அந்த இனத்தை சீரழித்திருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கும் ஒரு வரலாறு இருக்கும். இந்த வரலாறு மெல்ல மெல்ல நகரும் போது அடுத்த சந்ததி, அதுக்கு அடுத்த சந்ததி இப்படி எல்லாம் இருந்தாங்க. இப்ப துரையப்பா பற்றி கதைக்கிறோம் தானே, அப்படி இப்படி எல்லாம் இருந்தாங்கள், இனத்தை அழிச்சாங்கள், என்னென்ன செய்தாங்கள் என்றதுக்கு சான்று இருக்கும். என்றால் பத்திரிகைகளோ பேப்பர்களோ இணையதளங்களோ இந்த அதாவது டிஜிட்டல் வேர்ல்டுல இந்த ஒளிப்பதிவுகளோ எல்லாம் இருக்கு. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பெர்மனண்டான டேமேஜ். பேராசை, அடுத்ததாக பேராசை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னார். அதாவது யார் அவனை வரவிடாமல் இவனை வரவிடாமல் என்று ஒற்றுமையாக அதில் பெரிய அந்த பதவியில் எதுவும் இருக்க போவதில்லை. அந்த பதவியை வச்சு நீங்கள் ஒரு லேண்ட் குரூசரை வாங்குகிறீர்கள், சரி, அதுல வார சம்பளத்தை வச்சிருக்கலாம், அல்லது நீங்கள் ஊழல் செய்தால் மிச்சத்தை பெற வேண்டும். அதுல வார சம்பளத்தை விட நீங்கள் வெளியில் பிசினஸ் செய்து அதை விட பெருமளவான பணத்தை ஈட்டி போட்டு போகலாம். அப்ப அதை விட நல்ல வாழ்க்கைகள் வெளிநாடுகளிலேயே இருக்கிறது. ஆனால் இருந்தாலும் அந்த அற்ப சலுகைகளுக்காக அந்த ஒரு இனத்தை கூட நீங்கள் பார்க்கலாம். யாழ்ப்பாணத்துல ஒரு கோயிலோ ஒரு கிணறோ எல்லாத்திலும் பிரச்சனை தான். இப்ப ஒரு அந்த மனுக்கள் ஒரு கோயிலுக்கு கூட பிரச்சனை, சரஸ்வதி பூஜை வைக்கிறதுலயே பிரச்சனை. அவர் வைக்கக்கூடாது, இவர் 2ஆம் பூஜை செய்யக்கூடாது, அவர் 4ஆம் பூஜை செய்யக்கூடாது, அப்படியே வெட்டுப்படுற ஒரு இனமாத்தான் நாங்கள் இருக்கிறோம். அப்ப சிங்களவர்களை பொறுத்தவரையில் எத்தனையோ பௌத்தாலயங்களை ஒற்றுமையாக கட்டி போட்டு போறாங்க. இன்னும் எங்களை தமிழர் தேசத்துல ஆக்கிரமித்து கட்டி போட்டு போறார்கள். ஆனால் நாங்கள் இருக்கிற எங்களையே நாங்களே அழித்துக் கொண்டிருக்கோம். நீங்கள் கூறுவது போல் நான் நினைக்கிறேன், அடுத்த சந்ததியினூடாக மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான் ஒரே ஒரு வழியாகத்தான் நானும் நீங்கள் கூறுவதை வைத்து உணர்கிறேன். பொதுத்தேர்தல் தொடர்பாக நாங்கள் அடுத்து வரும் வாரங்களில் விரிவாக பார்க்கலாம். IMF உங்களுக்கு தெரியும், அந்த நாட்டினுடைய நிலைமை, பொருளாதார நிலைமை அதல பாதாளத்துக்கு தள்ளப்பட்ட பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தார்கள். IMF-ஐ அழைத்தார்கள். அவர்கள் கொண்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்திய பின்பும் அங்கே நிறைய ஊழல் நடந்தது. ரணில் விக்ரமசிங்கனுடைய ஊழல்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக IMF-உடைய ஒப்பந்தத்தை தான் எவ்வாறு கையாளப் போறேன் என்ற விடயங்களை மாறி மாறி கூறியது போல் நான் உணர்ந்தேன் அனுர குமார திசாநாயக்க. ஆனால் 2வது சுற்று பேச்சு நடைபெற்று முடிந்திருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. என்ன விதமான முடிவுகள் அங்கே எடுக்கப்பட்டிருக்கின்றன என்று நீங்கள் அறிகிறீர்கள்? இதொரு நட்புபூர்வமான கலந்துரையாடல் தான். முடிவுகள் எட்டப்படவில்லை. IMF-க்கு அவர் கூறியிருக்கிறார், தான் அதாவது மக்கள் மீதான வரி சுமைகளை குறைப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பேன் என்ற ஒரு துணியில் தான் கூறியிருக்கிறார்.
IMF-இன் நிபந்தனைகளின் அடிப்படையில் பெருமளவான வரிகள் போடப்பட வேண்டும், தனியார் மயமாக்கப்பட வேண்டும் என்று பல நிபந்தனைகள் இருக்கின்றன. அந்த நிபந்தனைகளுக்கு உடன்பட்டுத்தான் கடன் மறுசீரமைப்புக்கும் அந்த கொடையாளர்கள் கடன் கொடுப்ப அமைப்புகளாக இருந்தாலும் சரி, நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அவர்களும் சம்மதித்திருந்தார்கள். ஆனால் இப்போது அது சுமூகமான பேச்சுக்களை நடத்தியிருக்கிறார்கள் தவிர இன்னும் அனுரகுமார திசாநாயக்கா தான் என்ன மாற்றத்தை செய்ய போகிறேன் என்று முன்வைக்கவில்லை என்று சொல்லும் போது அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். இது மக்களுக்கு தேர்தலுக்காக வழங்கப்பட்ட ஒரு வாக்குறுதியாகத்தான் இருக்கும் போல தெரிகின்றது. ஏனென்றால் அவ்வளவு இலகுவாக IMF-இல் கை வைக்க முடியாது. ஆனால் இன்னொன்று, ஐக்கிய நாடுகள் சபை ஒன்றை கூறியிருக்கின்றது, தாங்களும் இந்த IMF-இன் நிதி உதவியை உறுதிப்படுத்துவதற்கு எது உதவிகள் தேவைப்பட்டால் தாங்களும் இலங்கை அரசுக்கு செய்வோம் என்று கூறியிருக்கிறார். இலங்கை அரசுக்கு நிறைய பேர் உதவி செய்ய போயிருக்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபை போயிருக்கிறது, IMF போயிருக்கின்றது, இந்திய தூதுவர், இந்திய வெளிவார அமைச்சர் ஓடி சென்றிருக்கின்றார், எல்லா தூதுவர்களும் ஓடி சென்று கதைத்திருக்கிறார்கள். என்னும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியை கொடுப்பதற்கு எல்லோரும் லைன் கட்டி நிற்பதாகத்தான் தெரிகின்றது. ஆனால் இது அவரை பொறுத்தவரையில் இதை எல்லாவற்றையும் தற்போது நடைபெறப் போகிற இந்த அரசு நாடாளுமன்ற தேர்தலுக்காகத்தான் அதனை பயன்படுத்த முற்பட்டு நிற்கிறார் என்றால் அதில் ஒரு பலமானதாக தாங்கள் எழ வேண்டும். அது இல்லை என்று சொன்னால் ஆட்சி நடத்துவதும் உங்களுக்கு தெரியும், மிகவும் கடினமான விடயம். நாடாளுமன்றம் இன்னொரு கட்சியிடம் இருக்கும் போது, அரசு தலைவர் இன்னொருவராக இருக்கும் போது நாட்டில் அமைதியும் ஏற்படாது, பொருளாதாரமும் பெருசாக வளர முடியாத ஒரு நிலைதான். இப்போதைக்கு உங்களுக்கு தெரியும், பல எரிபொருட்களின் விலையை குறைத்திருக்கின்றார், விவசாயிகளுக்கு 25,000 ரூபாய் மானியத்தை உடனடியாக அதிகரித்திருக்கின்றார். எல்லாவற்றையும் உடனடியாக ஏன் செய்கிறார் என்று சொன்னால், இந்த வாகனங்களை எல்லாம் பறிமுதல் செய்து அதனை விற்பனை செய்வதற்கு கோல்பேஸ் கணக்கறையில் அடுக்கி வைத்திருந்தார். ஏனென்று சொன்னால், இப்போது இந்த நாடாளுமன்றம் தேர்தல் ஒன்று இருக்கின்றது. அவரும் ஒரு அரசியல்வாதி தான், அவரும் 20 வருஷம் அரசியலில் இருந்தவர். அப்ப அவருக்கும் தெரியும் அரசியல் என்ன. 20 வருஷம் அவரும் ஏமாற்றித்தான் இருந்தார். ஆனால் அவர் செயல்படுத்திய சில விடயங்கள் தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. இதே பாணியில் தொடரக்கூடியதாக இருக்குமா தேர்தல் முடிந்த பின்பு? அதைத்தான் நான் கூற வருகிறேன். தேர்தல் முடிந்து ஒரு வெற்றியை 3-2 பெரும்பான்மை பெற்றார் என்று சொன்னால் ஏதாவது ஒரு தரப்புடன் இணைய வேண்டுமே தவிர, இல்லை என்றால் IMF-உடன் செல்ல வேண்டும், இல்லை என்றால் சீனாவுடன் இணைய வேண்டும், இல்லை என்றால் இந்தியாவுடன் இவை 3 மற்ற நிலையில் நடத்துவது என்பது மிகவும் மிகவும் கடினமான விடயமாகத்தான் இருக்கு. அப்ப அது வரைக்கும் தான் இவர் தற்போது அதைத்தான் நான் கூற வந்தேன், எல்லா வாக்குறுதியையும் நிறைவேற்ற முடியாது. பொருளாதாரம் அதற்கு இடம் கொடுக்காது, அதுதான் பிரச்சனை. ஏனென்றால் உங்களோட உற்பத்தி வேண்டும், வருமானம் வேண்டும், மற்றது கடன் கட்டுவதற்கே வருகின்ற உள்ளூர் வருமானத்தில் முக்கால்வாசி கடன் கட்டுவதற்கே போய்விடும். மிச்ச கடன் வாங்கித்தான் செய்ய வேண்டும், வாழ வேண்டும். அப்ப பல வெவ்வேறு நாடுகளின் அடிப்படை உதவியுடன் தான் இயங்கக்கூடியதாக இருக்கும். அப்ப எல்லா நிபந்தனைகளையும் நிறைவேற்ற முடியாது. ஆனால் இந்த நாடாளுமன்றத்துக்கு முதல், நாடாளுமன்ற தேர்தலுக்கு முதல் இவ்வாறான ஒரு அதிரடியை, நீங்கள் அதிரடி என்று கூறுவது இந்த நீங்கள் செய்தித்தளங்கள்ல பார்க்கலாம், அதிரடி என்று சொல்லுவார்கள், அப்படி கொஞ்சம் நடந்து கொண்டுதான் இருக்கும். இப்ப தெற்கிலங்கையில் எவ்வாறு பார்க்கப்படும்? இப்ப നിങ്ങൾക്ക് தெரியும், இந்த அரசு தலைவருக்கான தேர்தலின் பொழுது ராஜபக்ஷாக்களுக்கு மரணாடி கொடுத்து விட்டார்கள். இப்ப பொது வேட்பாளர் நீங்கள் பார்த்துக்கின்ற அரியநேத்திரன் அவர்களுக்கும் நாமல் ராஜபக்ஷாக்கும் இடையில் பெருமனவர் 30,000 வாக்குகளாம் வித்தியாசம். கடைசி நேரத்தில் மாற்றத்தை கொண்டு வந்து 4வதாக கொண்டு வந்தார்கள். கடைசி நேரம் வரை அரியநேத்திரன் அவர்களால் 4வதாக இருந்தார். என்னுடைய கேள்வி என்னென்றால், இப்ப ராஜபக்ஷாக்களுக்கு மரணாடி கொடுத்திருக்கிறார்கள், அவரது அந்த அடியிலிருந்து எழும்புவார்களோ என்ற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. ரணில் விக்ரமசிங்காவை முற்றுமுழுதாக நிராகரித்தார்கள் கடந்த தேர்தலில். அவர்களுடைய கட்சி ஒரு ஆசனமும் பெறவில்லை. சஜித்தினுடைய நிலைமை, சஜித்தை சிங்கள மக்கள் நம்புவதற்கு தயாரா, அல்லது அனுரகுமார திசாநாயக்காவுடைய ஆரம்ப கட்ட வேலையை அதை அவர்களை கவரும் செயல்பாடாக பார்த்தால் அதிகமான வாக்குகளை தெற்கிலங்கையில் அனுரகுமார திசாநாயக்கா வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது சஜித்தை ஆதரிப்பார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இது இப்ப நாடாளுமன்ற தேர்தல் இது அந்த அரசு தலைவர்கள் சார்ந்தது அல்ல, அது ஒவ்வொரு கட்சிகளும் சார்ந்தது.
உதாரணம் பாத்தீங்கன்னா முஸ்லீம் மக்களோட வாக்குகள் முஸ்லீம் கட்சிகளை சார்ந்ததாக இருக்கு, தமிழ் மக்களோட வாக்குகள் தமிழ் மக்களை சார்ந்ததாக இருக்கும். சரி, ஏவிபி தமிழர் தேசத்தில் போட்டியிட வேண்டும் என்றாலும் ஏவிபி தமிழரைத்தான் இறக்க வேண்டும், அங்கு சிங்கள வைத்து போட்டியிட முடியாது. அதே போல இப்ப மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது ஏனைய கட்சிகளில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்தந்த தொகுதிகளில் செல்வாக்கு செலுத்தியவர்களாகத்தான் இருப்பார்கள். அவற்றையெல்லாம் மீறி கிட்டத்தட்ட ஜேவிபியிடம் இருக்கிறது 3 நாடாளுமன்ற உறுப்பினர். அப்ப அவற்றை மீறி கிட்டத்தட்ட 150 பேரை ஜேபி எடுக்க வேண்டும். அப்ப 150 3ஐ 180 மாற்ற வேண்டும். அதற்குரிய அது ஒரு கடினமான பணி. ஆனால் சிங்கள மக்கள் ஒரு மாற்றத்துக்காக அரசு தலைவருக்கான தேர்தலின் பொழுது அனுரகுமார திசாநாயக்காவுக்கு வாக்களித்தார். 42% முதலாவது அரசு தலைவராக 50% விழுக்காட்டுக்கு கீழ் எடுத்து ஜனாதிபதியா வந்தவர் அனுரகுமார திசாநாயக்கா. அந்த விடயத்தை பார்க்கும் பொழுது சிங்கள மக்கள் முற்றுமுழுதாக அவருக்கு பின்னால் இல்லை என்பதை காட்டுகிறது. இருந்தாலும் இப்பொழுது நீங்கள் கூறியது போல் கட்சிகள் தங்களுடைய கட்சிகளுக்கு வாக்களிக்கின்ற நிலைமை இருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு முழு ஆதரவும் தெற்கிலங்கையில் கிடைக்கவில்லை என்று சொன்னால் எவ்வாறான ஒரு ஆட்சியாக இது அமையும்? தொங்கு பாராளுமன்றமாகத்தான் இருக்கும். வெவ்வேறு கட்சிகளின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு நிலை வரலாம். அதைத்தான் இப்ப இந்தியா மீண்டும் சஜித்தையும் ரணிலையும் இணைத்து இறக்குவோம். ஏனென்றால் அவர்கள் இருவரும் பெற்ற வாக்குகள் அனுரகுமார திசாநாயக்கா பெற்ற வாக்குகளை விட அதிகம். ஆனால் அந்த வெற்றி அது அந்த நேரம் அது அதிகமா இருக்கு. ஆனால் நாடாளுமன்றம் என்பது, தேர்தல் என்பது வெற்றி பெற்றவரை மையப்படுத்தித்தான் வரும். ஏனென்று சொன்னால் இனி மற்ற அந்த எதிர்கட்சிகளுக்கு வாக்களிக்கிறதால பிரயோசனம் இல்லை என்ற ஒரு கருத்தும் இருக்கு. ஆனால் அந்த 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 கட்சிகளுக்குரிய வாக்கு வங்கிகளும் இருக்கு, அந்தந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய வாக்கு வங்கிகள். இப்ப சில சமயம் அவர் பெரும்பான்மையாக பெற்று நாடாளுமன்றத்தை அமைக்க முடியும், 3/2 பெறுவாரா என்பதும் ஒரு சிக்கலான விடயம்தான். அல்லது இப்ப மலைய கட்சிகளாக இருக்கலாம், அல்லது முஸ்லீம் கட்சிகளாக இருக்கலாம், அவற்றை ஒருங்கிணைத்து போவாரான்றதும் ஒரு முக்கியமான விடயம். எனவேதான் பழமையாக காசை கொடுப்பார்கள். ஆனால் அனுரகுமார திசாநாயக்க ஊழலை தவிர்ப்பு என்று சொல்லுகின்ற நேரத்தில் காசை கொடுப்பதற்கு முடியாது. அப்ப இது ஒரு சவாலான ஒரு நிலைமையை ஏற்படுத்துமா? உண்மைதான். என்னன்னு சொன்னால் இப்ப ரணிலின் கூட்டத்துக்கு போனவர்களுக்கு கூட வாகனத்தை கொண்டு ஏற்றி கொண்டு சென்று உணவை கொடுத்து வாகனத்தில் கொண்டு இறக்கி விட்டு அதை விட சலுகைகளும் செய்துதான் விட்டார்கள் என்று கூறினார்கள். அப்படித்தான் இப்ப இந்தியாவிலும் அப்படித்தான். எல்லா இடமும் இப்போது அந்த தேர்தல் என்றது அவ்வளவு அந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரித்தான் போய்கொண்டிருக்கிறது. அப்ப இது ஊழலை ஒழிப்பேன், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இலங்கை முழுவதும் ஊழலால் நிரம்பினதாகத்தான் இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் ஊழலாகத்தான் இருக்கின்றது. ஏன் அனுரகுமார திசாநாயக்கா நியமித்தவர்களிலே பற்றியே அவர்கள் தொடர்பாகவே அவர்கள் என்ன செய்தார்கள் முன்னேறந்து வந்திருந்தது. நல்லவர்களை தேடி பிடிப்பது கடினமாக இருக்கிறது. இப்ப அவ்வாறான ஒரு நிலை. இதில் 2 இப்ப வர்த்தகர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தங்கள் நலன்களை பாதுகாப்பதற்கு தான் முற்படுவார். அப்ப இதற்கு கடுமையான போட்டி. இப்ப அரசு தலைவர் போட்டி கூட உங்களுக்கு தெரியும், இலகுவாக இருக்கவில்லை. ஒருவரும் 50% பெறவில்லை. இறுதியாக இது இலங்கை வரலாற்றில் 1வது தடவை என்று சொல்கிறார். அடுத்த முறை ஜனாதிபதி அரசு தலைவரே இருப்பாரோ என்று தெரியாது என்ற அவ்வளவு அது இல்லாம போக வேண்டிய ஒரு நிலையும் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு. இப்ப 2வது சுற்று வாக்கெடுப்புல தான் அவர் வந்திருக்கிறார். ஆனால் அந்த வாக்கு விகிதம் நாடாளுமன்றத்தில் கொஞ்சம் கூடும் என்று சொன்னால் இவர்கள் வெற்றி பெற்ற கட்சி என்ற ஒரு தோரணையில் அது கூடலாம். ஆனால் ஜேவிபி கிரவுண்ட் லெவல்ல, கிராம மட்டத்துல இதற்காக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நாடாளுமன்ற தேர்தலை எப்படியாவது வென்று விட வேண்டும் என்று. உண்மைதான். அந்த நாட்டில் ஒரு சுமூகமான எல்லா இனமும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் அனுரகுமார திசாநாயக்கா தமிழ் மக்களுடைய அரசியல் நிலைமையை புரிந்து அதிகாரத்தை தமிழ் மக்களுக்கு மட்டுமில்லை, இலங்கை தீவில் இருக்கின்ற அனைத்து மாகாணங்களுக்கும் சரியான அதிகாரங்களை கொடுத்து, காணி காவல்துறை அதிகாரங்களை கொடுத்து, நீங்கள் கூறியது போல் காணிகளை விடுவிப்பதும் படை அணிகளை குறைப்பதும்
தொல்லியல் திணைக்களத்தின் பேரில் சூறையாடுகின்ற காணிகளை உடனடியாக நிறுத்துவது, விகாரைகளை கட்டுவதை, இவற்றை அனுர குமார திசாநாயக்கா சிந்தித்து செயல்படுவார்களா இருந்தார் நான் நினைக்கிறேன் அவரோடு சேர்ந்து விருப்பத்தில் செயல்படுவார் என்று நான் உணர்கிறேன். நீங்கள் அப்படி உணர்கிறீர்களோ எனக்கு தெரியவில்லை அரசு அவர்களே. என்று சொன்னால் முதலில் அவர் பல விடயங்கள் செய்ய வேண்டி இருக்கின்றது. சிங்கள தலைவர்கள் எல்லா கட்சிகளும் இனவாத கட்சிகள் என்பது தெளிவானது. முதலில் அவர்கள் செய்யட்டும், வந்து என்ன செய்கிறார் என்பதை பார்க்கட்டும். மாகாணங்களுக்கு அதிகாரங்களை தந்தால் தமிழ் தரப்புக்கு அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? இல்ல, மாகாண சபை என்பது அது ஏற்கனவே இருந்தது. அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய கடமை, அதை நடைமுறைப்படுத்துவது தமிழ் மக்கள், அதை இயக்குவது தமிழ் மக்களின் கடமை. அதாவது பெடரல் ஸ்டேட், இப்ப அமெரிக்கா சுவிட்சர்லாந்து இருப்பது போல் முழு அதிகாரங்களையும் அந்த மாகாணங்களுக்கு கொடுக்கும் பொழுது நாங்கள் பிரிந்து போக வேண்டும் என்றெல்லாம் ஒருவருமே சிந்திப்போம். நீங்க அமெரிக்காவில் யாராவது பிரிந்து போக வேண்டும் என்று விரும்புவார்களே? இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய முழு அதிகாரத்தையும் அங்கே அந்த மாகாணத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்படித்தான் சுவிட்சர்லாந்து. அப்படி கொடுக்கும் பொழுது தமிழர்கள் ஏன் பிரிவை தேட வேண்டும்? கேள்வியாக கேட்கின்றேன். இல்ல, அதைத்தான் பெடரல் என்று அவர்கள் கேட்கிறார்கள், சமஷ்டி என்றும் கேட்கிறார்கள். என்று சொன்னால் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற பெடரல் சிஸ்டத்துல ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு அந்த அவங்களோட சட்ட விதிகள் கூட மாற்றம். இப்ப மெடிக்கல் டிவைஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்க வெவ்வேறு மாநிலத்துல வெவ்வேறு சட்ட விதிகள், அதை அந்த மாநிலம் கண்ட்ரோல் பண்ணுது. மத்திய அரசு அதில் தலையிடுவதில்லை. அவ்வாறான ஒரு இதை கொடுப்பார்களா என்று சொன்னால் அது அவ்வாறு கொடுப்பார்கள். காணி அதிகாரம், காவல்துறை அதிகாரம் என்று கொடுத்தால் அது ஒரு ஓட்டோனமியா வரும். கிட்டத்தட்ட இப்ப நாங்கள் பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தில் கூட தன்னிறைவாக இருப்போம். பொருளாதாரத்தை இப்ப தமிழர் பிரதேசங்கள் நேரடியாகவே வெளிநாட்டு முதலீடுகளை உள்வாங்கிக் கொள்ளலாம். அப்ப அவ்வாறான ஒரு நிலைக்கு வர வேண்டும். அப்படித்தான் கூறுகிறார். இப்ப எங்களுடைய தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் அப்படி அதிகாரங்களையும் தந்து அந்த நாட்டில் அந்தந்த மாகாணங்களுக்கு அதிகாரங்களை கொடுக்கும் பொழுது அந்த நாட்டில் சிங்கள மக்களோடு சேர்ந்து வாழ்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்ற விடத்தில் தான் மக்கள் கூறுகிறார்கள். இதை அனுர குமார திசாநாயக்கா சரியான பாதையை கொண்டு செல்வாராக இருந்தால் நான் நினைக்கிறேன் ஓரளவுக்கு அந்த நாட்டு சுயேட்சத்துக்கு வரலாம். ஆனால் அதை நீங்கள் கூறுவது ஆரம்ப கட்டங்களில் செய்து காட்டி அதற்கான ஒரு சரியான திட்டத்தை போட்டு கொண்டு செல்வாராக இருந்தால் நான் நினைக்கிறேன் நல்ல வழிக்கு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆனால் நிறைவேற்றுவார்களா அல்லது ஒரு ஏமாற்றத்தை தான் தரப்போகிறதா என்பதை நாங்கள் பொறுத்து தான் பார்க்க வேண்டாம். தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் நம்புவதற்கு தயாரில்லாமல் இருக்கிறார்கள் என்றால் 75 ஆண்டுகளாக வந்த சிங்கள அரசு தலைவர்கள் தொடர்ச்சியாக தமிழ் மக்களை ஏமாற்றி அந்த இனப்படுகொலைக்கு அவர்களை ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் இனப்படுகொலையை செய்து அந்த வெறுப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையை மாற்றுவது அவர்களிடம் கையில் தான் இருக்கின்றது. நான் அடிக்கடி கூறியிருப்பேன், நல்ல ஒரு விஷனோடு ஒரு தலைவர் வருவாராக இருந்தால் எல்லா மக்களுக்கும் தேவையானது அந்தந்த மக்களுடைய அந்தந்த மாகாணங்களுடைய தேவைகளை உணர்ந்து அதற்கான அதிகாரங்களை கொடுக்கும் பொழுது அமெரிக்கா மாதிரி இருக்க முடியாது, ஏன் சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்க முடியாது என்பதை தான் கேட்கின்றார்கள். சரி, நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இதை நாங்கள் பேசலாம். ஆனால் என்ன செய்கிறார்கள் என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். ஏதோ எல்லாம் நல்லா நடந்தால் சரி என்று கூறிக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவு கொண்டு வந்து மீண்டும் இன்னொரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி, வணக்கம்.